அனைவருக்கும் வணக்கம். மதிப்புமிகு மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழே மாதம் 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்கவங்களுக்கு 2500 உயர்த்தப்பட்ட தொகையானது எப்போ வழங்கப்படும்? புதிய விண்ணப்பம் விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எங்கே போய் நீங்கள் விண்ணப்பிக்கணும், இதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனில் ஆல் என்ற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அரசு தரப்பில் இருந்து வரக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி கீழே ஹைப் பண்ணி எல்லோ கலர் ஸ்டார் காமிக்கும் கமெண்ட் செக்ஷன்ற அந்த இடத்துல மறக்காமல் ஹைப் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடப்பு நிதியாண்டின் அடிப்படையில், அதாவது ஆகஸ்ட் 5ஆம் தேதி வெளியான பட்ஜெட் தாக்கலின் அடிப்படையில் 2500 உயர்த்தப்படுவதற்கான எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இது வரைக்குமே வெளியிடப்படலை. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் தாவேகா தொடர்பான அமைச்சர்கள் என்ன இதை பற்றி சொல்லியிருக்காங்க பத்திரிகையாளர்கள் கேட்குறப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிதிநிலை மோசமாக இருக்கிறதுனால தான் இப்போக்கினே 2500 ரூபாய் கொண்டு வர முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல் குமார் அப்படின்றவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழகத்தில் நிதி நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்ற காரணத்தினால தான் இப்போக்கினே எங்களால் அதுக்கான முன்னேற்பாடுகள் பண்ண முடியல. ஆனால் பேக்ரவுண்ட் சைடில் இதுக்கான ஒர்க் அப்படிங்கிறது போயிட்டு தான் இருக்குது. மகளிர் உரிமை தொகை உயர்த்தப்பட்ட தொகையாக 2500 ரூபா கட்டாயம் எல்லாருக்குமே கொடுக்கப்படும். தமிழக வெற்றி கழகத்துடைய தேர்தல் வாக்குறுதி எல்லாமே நிறைவேற்றப்படும்னு மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல் குமார் அவங்க சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக இதுக்கான உறுதியும் கொடுத்திருந்தாங்க. இதை விட மக்களுக்கு பயனுள்ள வகையில் இதுவரைக்கும் நடத்தப்படாத ஆட்சியில், அதாவது இதுவரைக்கும் நடத்தப்பட்ட ஆட்சியில் கொடுக்கப்படாத திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். குறிப்பாக அண்ணன் சீர் திட்டமாக இருக்கட்டும், தாய்மாமன் தங்க மோதிர திட்டமாக இருக்கட்டும், இது எல்லாம் புதுமையான முறையில் மக்களுக்கு பயனுள்ள வகையில் தான் இருக்கும். இலவச கறவை மாடு வழங்கும் திட்டம், அதே மாதிரி இலவச மகளிர் ஆடு வளர்ப்பு திட்டம், இதன் மூலயமா மகளிருக்கும் அவங்களுடைய பொருளாதாரத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சில திட்டங்கள் கொண்டு வந்திருக்கும். அண்ட் அதே மாதிரி 2500 ரூபாய் உயர்த்துறதுக்கான நடவடிக்கைகள் நடந்துகிட்டே இருக்குது. தகுதி வரம்புகளின் அடிப்படையில் தகுதியான பயனாளர்கள் பட்டியல் தயாரிக்கப்பட்டு அவங்களுடைய வங்கி கணக்கில் 2500 ரூபாய் கட்டாயம் வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி உறுதியளிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் தாவேகா அரசுடைய இந்த அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்களுமே மக்களை சந்திக்கிறப்பனா இந்த 2500 ரூபாய் உரிமை தொகை பற்றி தகுதியான பயனாளர்கள் அனைவருக்குமே கட்டாயம் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழே மாதம் 2500 ரூபாய் அவங்களுக்கு வழங்கப்படும். அண்ட் தகுதியற்ற நபர்கள் நீக்கக்கூடிய பணிகளும் இப்போ போயிட்டுருக்கு. அதுக்கான வரம்புகள் எல்லாமே உருவாக்கப்பட்டு அதுக்கப்புறம் இது கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் நிறைய பேருக்கு என்ன டவுட்டுனா, புதுசாக விண்ணப்பிக்க முடியுமா அப்படிங்கிறதும், அண்ட் ஏற்கனவே விண்ணப்பிச்சு அவங்களுக்கு அந்த மனுக்கள் எல்லாமே விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்ட நிலையில் திரும்ப நாங்கள் அகைன் விண்ணப்பிக்கலாமா, எங்களுடைய விண்ணப்பங்கள் தற்போது என்ன நிலையில் இருக்குது, மறுபரிசீலனை பண்ணுறாங்களா, இதை பற்றின அப்டேட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு கேள்வியாக ஓடிட்டுருக்கு. ஏன்னா இந்த உயர்த்தப்பட்ட தொகையான 2500 ரூபாய் எல்லாருடைய வங்கி கணக்குலையும் வரவு வைக்கணும் அப்படின்றது காரணத்துக்காக நிறைய பேர் புது ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. புதுசாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணவங்களுக்கு ஏற்கனவே, அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி அப்ளை பண்ணவங்களுக்குனா இப்போ அந்த ரேஷன் கார்டு எல்லாமே விநியோகம் அப்படிங்கிறது செய்யப்பட்டிருக்கு. எலெக்ஷனுக்கு அப்புறம் நீங்கள் ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுவும் வேகமாக நடந்துகிட்ருக்கு. வேகமாக மக்கள்கிட்ட கொண்டு போகணும் அந்த ரேஷன் கார்டுகள் அப்படின்னு சொல்லி அதுக்கான நடவடிக்கைகளும் தீவிரமாக நடந்துட்டு தான் இருக்குது. அப்படி ரேஷன் கார்டு நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு சில தகுதி வரம்புகள் அப்படிங்கிறது இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வயசு 21லேருந்து 60க்குள்ளே இருக்கணும் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வருமான வரி கட்டக்கூடிய பர்சனாக இருக்கக்கூடாது. உங்கள் வீட்டில் யாராக வேணா இருக்கட்டும், உங்கள் ஹஸ்பண்ட், உங்களுடைய பிள்ளைங்க யாராக வேணா இருக்கட்டும், அவங்க உங்களுடைய ரேஷன் அட்டையில் இருக்கிறாங்க. குறிப்பாக அவங்க ஜிஎஸ்டி வருஷம் வருஷம் கட்டிட்டு இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்காது. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது 2-3 வீடு இருக்குது, நல்ல பணபலம் படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் இது பண்ண மாட்டாங்க. உங்களுடைய வருமானம் அப்படிங்கிறது வருஷத்துக்கு 2 லட்சத்துக்கு குறைவாக இருந்தது அப்படின்ற பட்சத்தில் இதில் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது. இந்த மாதிரியான சில ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக இது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படலை அப்படின்னாலும் போன ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது. ஆனால் 21 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ளே அப்படின்றது இந்த ஆட்சியில் பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது. அதே மாதிரி புதிய விண்ணப்பங்கள் அப்படிங்கிறது இப்போவும் மக்கள் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு கொடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இ-சேவை மையத்தில் நம்ம ஆன்லைன் மூலியமாகவும் பண்ணிக்கலாம். ஏன்னா ரீசெண்டாக ஜூலை மாதத்தில் கூட அமைச்சர் செங்கோட்டையன் மக்களை சந்தித்து அந்த பத்திரிகையாளர்கிட்ட பேசுகிறப்ப ஆன்லைன் வாயிலாகவும் விண்ணப்பிக்கலாம் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு, நிறைய மனுக்கள் வந்துட்டு தான் இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவலை சொல்லியிருந்தார். அதன் அடிப்படையில் நீங்கள் இ-சேவை மையத்துலேயும் விண்ணப்பிக்கலாம். இதுக்குன்னு யாராச்சும் கண்டிப்பாக உனக்கு காசு கொடுத்துருவாங்க, அதாவது மாதம் 1000 ரூபாய் தொகை உனக்கு வர்றதுக்கு நான் ஏற்பாடு பண்ணித்தரேன், எனக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடு அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா தயவு செஞ்சு அதை நான் நம்பிடாதீங்க. ஏன்னா
எல்லா இடங்களுமே வெரிஃபிகேஷன் இப்போ நல்லா ஸ்ட்ரிக்டாகவே கொண்டு வந்திருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் தாலுக்கா ஆஃபீஸ்லேயோ மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேயோ போய் விண்ணப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அங்கே தான் இந்த மாதிரி மனுக்கள் அப்படிங்கிறது வாங்குறாங்க. குறிப்பாக இந்த வாரம் அதாவது வாரம் இல்லாட்டினா மாதம் இந்த ரேஷன் கடைகளில் முகாம் போகிறாங்கல்ல, அங்கே கூட நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். புதுசாக நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்க இல்லைன்னா உங்களுடைய மனு இப்போ நிராகரிக்கப்பட்டுருச்சு, திரும்ப அகைன் புதுசாக விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னாலும் விண்ணப்பிக்கலாம். யாருக்கு விண்ணப்பம் கொடுக்கலாம், புதிய விண்ணப்பம் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை இது வரைக்கும் கிடைக்காத குடும்ப தலைவிகள் அவங்க எல்லாருமே இந்த திட்டத்துக்கு தகுதி இருப்பதா நினச்சிங்க அப்படின்னா, அதாவது நான் முன்னாடி சொன்னல அந்த மாதிரி குட்டி குட்டி தகுதிகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். குறிப்பாக இது வரைக்கும் மகளிர் உரிமை தொகை பெறாத குடும்ப தலைவிகள், முன்பு விண்ணப்பித்தும் தொகை கிடைக்காதவங்க, குடும்ப சூழ்நிலையோடைய மாற்றம் ஏற்பட்டு தற்போது தகுதிக்கு உட்பட்டிருக்கவங்க, அதாவது முன்னாடி ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்திருப்பீங்க, இப்போ தனியாக உங்களுக்குன்னு ஒரு கார்டு வாங்கியிருப்பீங்கல்ல, அப்படி இருக்கவங்க எல்லாருமே இதுக்கு விண்ணப்பிக்கலாம். இதில் நீங்கள் ஒரு கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, விண்ணப்பிக்கிறது யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம். ஆனால் தகுதி பெற்ற பயனாளியாக தேர்வு செய்யப்படுறது அது வேறு விஷயம். அதில் நீங்கள் தகுதியாக வருவீங்களா அப்படின்றத கவனத்தில் வச்சுக்கிட்டு விண்ணப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். விண்ணப்பித்த எல்லாருக்குமே தானாக தொகை கிடைச்சிடாது. அரசு தன்னிட்ட இருக்கக்கூடிய தரவுகள் அடிப்படையில் தகுதி விதிமுறைகள் எல்லாத்தையுமே சரிபார்த்து தகுதியானவர்களுக்கு மட்டுமே தேர்வு செஞ்சு அவங்களுக்கு மாதம் 2500 வழங்கப்படும் செங்கோட்டையன் அமைச்சர் அவங்க கூட சொல்லியிருந்தாங்க. எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தற்போது கிடைத்த செங்கோட்டையன் அவர்களுடைய விளக்கத்தின்படி ஆன்லைன் மூலயமா விண்ணப்பிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். அதனால் புதிதாக விண்ணப்பிக்க விரும்புகிறவங்க பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா அதிகாரப்பூர்வ அரசு வழி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட விண்ணப்ப இணைப்பை மட்டுமே பயன்படுத்தணும். வாட்ஸ்அப், யூடியூப் இதில் எல்லாத்துலேயும் உங்களுக்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். மாதம் 2500 வந்துடும், 1000 வந்துடும். மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழே ஓடிபி அனுப்புங்க, உங்களுக்கு ஓடிபி வந்திருக்கும், ஓடிபி கொடுங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் கேட்டாங்கன்னா தயவு செஞ்சு அந்த மாதிரி செஞ்சிடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நேரில் போய் அப்ளை பண்ணுறதுக்கு பாருங்கள், இல்லை இ-சேவை மையம் மூலியமாக அப்ளை பண்ணுறதுக்கு பாருங்கள். இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், எப்போ நம்மளுக்கு 2500 கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இருக்கிற இந்த ஆகஸ்ட் மாத நிலவரம் வரைக்கும் 2500 எந்த தேதியிலிருந்து வழங்கப்படும் அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அப்படிங்கிறது இன்னுமே உறுதி செய்யப்படலை. ஆனால் ஆகஸ்ட் மாதத்தில் அமைச்சர் நிர்மல்குமார் அளித்த விளக்கத்தில் நிதி ஆதாரத்தை சரி செஞ்ச பிறகு தான் முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் ஆகஸ்ட் 15 2500 இந்த மாதம் குறிப்பிட்ட தேதியில் வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி தான். யாரும் நம்பி ஏமாற வேணாம். அரசு அதிகாரப்பூர்வ தேதி, தொகை, புதிய விதிமுறைகள், பயனாளிகள் இவங்க எல்லாரையும் அறிவிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் உறுதியான தகவல் அப்படிங்கிறது வெளியாகும். இறுதியாக சொல்லணும் அப்படின்னா 2500 வழங்கப்படும் அப்படின்ற தேர்தல் வாக்குறுதி கட்டாயம் தேவைக்கு அரசு நிறைவேற்றணும்னு சொல்லியிருக்காங்க. பட்ஜெட்டுக்கு பிறகு எல்லா அமைச்சர்களும் அதே தான் அறிவுறுத்தியிருக்காங்க. குறிப்பாக நீங்கள் புதுசாக விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தகுதி வரம்புகள் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. அண்ட் விண்ணப்பிக்கிறப்ப தேவையில்லாத வலைதளங்களில் இருக்கக்கூடிய லிங்க் எதையுமே நீங்கள் கிளிக் பண்ணிடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் இ-சேவை மையத்தில் பண்ணுங்கள், இல்லைன்னா தாலுகா ஆஃபீஸ், இல்லைன்னா வட்டாட்சியர் அலுவலகத்தில் போய் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இத்துடன் இத்தகவல் முடிவடைகிறது. இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். அதே மாதிரி உங்களுக்கு வயது வரம்பு இப்போ கம்மியாக தான் இருக்குது, எனக்கு 21 வயசு ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 4 மாதம் தான் இருக்குது, 5 மாதம் தான் இருக்குன்னா நீங்கள் இப்போவே விண்ணப்பிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஏன்னா அது மறுபரிசீலனை பண்ணி உங்களை எல்லாத்தையும் செக் பண்ணுறதுக்கு இந்த 2500 கொடுக்குறதுக்கு அது கொஞ்சம் பர்டிகுலர் டேஸ் ஆகும். அதனால் நீங்கள் தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் உங்களோட ரேஷன் கார்டில் உங்களோட ஃபோட்டோ இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது முக்கியமான வரம்பில் சொல்லப்படுது. அதே மாதிரி உங்கள் ரேஷன் வகை அப்படிங்கிறது NPHH, PHH, AAY இந்த ரேஷன் கார்டாக இருக்கிறதா பார்த்துக்கோங்க. இவங்க எல்லாருக்கும் முன்னுரிமை அப்படிங்கிறது அளிக்கப்படுது. அதனால இந்த விஷயத்த சொல்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு இப்போ அப்ளை பண்ணிங்கன்னா மாதம் 1000 போடுறாங்களே, அதுவாச்சும் வருமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. உங்களுக்கு அதுவாச்சும் வருமானு கேட்டிங்கனாலும் நீங்கள் விண்ணப்பித்து உங்கள் விண்ணப்பம் சரி பார்த்து உங்களுக்கு அனுப்புறதுங்கிறது கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா 2500 தகுதி வரம்புகள் அண்ட் ஏற்கனவே இருக்கக்கூடிய உங்களுடைய பழைய பட்டியல் எல்லாமே சீர்திருத்தம் பண்ணப்படுது. யார் யாரெல்லாம் தகுதியானவர்களும் சரி பார்த்துட்ருக்காங்க. அதில் புதிய விண்ணப்பங்கள் சரி பார்த்து சேர்க்குறது அப்படிங்கிறது நாள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட 2-3 மாதத்துக்கு மேலே கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது அந்த மாதிரி தான் இப்போக்கின்னு அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுது. அதனால தான் நான் இந்த தகவலை சொல்கிறேன். இத்துடன் இத்தகவல் முடிவடைகிறது. இது உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைஞ்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோக்கு கீழே ஹைப் பண்ணி எல்லோ கலர் ஸ்டார் காமிச்சா வீடியோவை ஹைப் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.